நாம் இருந்த வண்ணமாக கண்களை கொடுப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, திரியேக தெய்வமே, உண்மை இந்த இரவு வேளையிலே உண்மை நோக்கி பார்க்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்களை வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை வணைந்து எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களோடு தந்து காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை நீராக எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த நேரத்தை அநேகர் அசட்டு செய்திருக்கலாம், அல்லது வேறே வேலையில் இருக்கலாம், அல்லது சிற்றின்மைகளே நேரத்தை கழிக்கலாம். ஆனால் எங்களுக்கோ உங்களுடைய சமூகத்தில் நேரத்தை கழிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்தவர்களை நீர் ஆசீர்வதித்தரும், வராதவர்களுக்கும் இந்த கிருபை காண்பித்தரும். துவக்கு முதல் முடிமட்டாக நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா ஞானத்தை தந்தல்வன் ஜெபிக்கிறோம். இரண்டில் ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும். எங்கள் ஆத்ம மீட்புக்கு அது நல்லதாக இருக்க வேண்டும். மெய்யான வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு 2 என்ற தலைப்பில் செய்தி கொடுத்தேன். அதையே இது 2வது பாகமாக நான் ஞாபகப்படுத்தி இன்னும் அதோடு கூட 2 செய்தியை நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அடுத்த மாதமும் இந்த 2 என்ற வார்த்தையிலே செய்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு கடந்த வாரத்தை நாம் யோசித்து 2 வழிகள், 2 வாசல்கள், 2 மரம், 2 வீடு, 2 அஸ்திபாரம் இவளை நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே 2 மகன்கள், ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்ததாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அந்த லூக்கா 15:1-7 வரை யாராவது வாசிக்கணும்? லூக்கா 15:1-7 வரை. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7ஆம் அதிகாரம் லூக்கா 15ஆம் அதிகாரம் கொஞ்சம் படிப்பாங்க. பேஸ் கொஸ்டின் ஷார்ப் கொஸ்டின் மைக்
இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது 2 மகன்களை பற்றி ஓமை இருக்கிறது. அதுக்கு முன்பதாக லூக்கா 15:1-7 வரை வாசிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவும் குறை கண்டுபிடிக்கும்படியாகவும் ஆயக்காரர், பரிசேயர் மற்றும் பாவிகள், ஆசாரியர்கள் இப்படி அநேகர் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடே அவரை பின் செல்வதை பார்க்கும். அவர் அதை டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்ற ஒரு வார்த்தைப்படி எங்கே எப்போது யாருக்கு சொல்லப்பட்டது, இப்போது இங்கே எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அந்த டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்ற முறைப்படி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அந்த 2 மகன்களை கொடுத்த ஓமையை ஏன் சொன்னான்னு நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது, குணப்பட வேண்டியவர்கள் சதுசேயர், பரிசேயர், ஆயக்காரர் மற்றும் பாவிகள். இவர்கள் உணர்த்தப்பட வேண்டும் என்று தான் அவங்களுக்கு உதாரணம் சொல்கிறார். எடுத்தவொடனே கெட்ட குமாரன், இளைய குமாரன் அப்படி அது சொல்கிறதுக்கு இல்லாமல் ஆண்டவர் இந்த ஊமை ஏன் சொல்கிறாருன்னா அவர் மேலே குறை காண்பதற்காக ஒரு குரூப் பின்னாலே இருக்குது. அந்த சதுசேயர், ஆசாரியர்கள், பரிசேயர், ஆயக்காரர், பாவிகள். இந்த லூக்கா 15:1-7 வரையிலும் நீங்கள் வாசிங்கன்னா அந்த லிஸ்ட்டு வருது. அவர்களை உணர்த்தும்படி, அவர்களும் மனம் திரும்பும்படி, அவர்களில் ஒருவர் அல்லது பலர் ரட்சிக்கப்படும்படி தான் இந்த உதாரணம் சொல்கிறார். ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தது, அதில் 1 தொலைஞ்சி போச்சு. அவன் என்ன பண்ணுறான், அந்த 99 ஆடுகளை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒரு ஆட்டுக்காக போய் அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்துன்னு வந்து தோல் மேல் போட்டுன்னு வந்து அப்புறம் எல்லா சிநேகரோடும் கூட சந்தோஷப்பட்டோம். அழைக்கலாம், வாங்க எல்லாம் கூட இந்த காணாமல் போன ஆடு கண்டுபிடிச்சிட்டேன் வாங்கன்னு சொல்லி ஒரு விருந்தெல்லாம் வைக்கிறான். அதனால் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆட்டு நிமித்தம் சந்தோஷம், அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியினாலே பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் என்பதை காட்டும்படியாகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கிறார். கெட்ட குமாரன் கதை, கெட்ட குமாரன் கதைன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. கெட்ட குமாரன் இல்லை, தந்தையின் அன்பு வெளிப்படும்படியாக தான். அதுதான் சரியான தலைப்பு. அதுக்கு தந்தையின் அன்பு. இப்போது அந்த பணக்கார பெரிய அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்லுது. அவங்க 2 பிள்ளை, ஒருத்தன் பேட் ஃப்ரெண்ட்ஸ்னால பசங்க தூண்டி விட்டதுனால ஆயிடுச்சு. அவன் ஆஸ்தி கேட்குறான் தகப்பன் இடத்துல. ஆஸ்தி கேட்ட உடனே தகப்பன் என்ன பண்ண 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்றாரு. ஆனால் இளைய குமாரன் தூர தேசத்துக்கு போய் அநேக கெட்ட சிநேகிதரோட ஆஸ்தியை அழித்து போட்டான். அது நமக்கு தெரிஞ்ச கதை தான். அதுக்கப்புறம் அவனோடு கூட இருந்த எல்லா சிநேகரும் அவனை கைவிட்டான். கடைசியில் அந்த தேசத்திலே பஞ்சம் வறுமை இவனுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். அப்புறம் இன்னொரு முதலாளிகிட்ட போய் கேட்குறான். அவன் பண்ணி வைக்கிற வேலையை கொடுக்குறான். அப்புறம் அவனுக்கு போதுமான சாப்பாடு இல்லை. அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டு தின்வதுக்கு ஆசைப்பட்டான்னு பைபிள் இருக்குது. இப்படி அங்கே அவன் ரொம்ப கஷ்டப்படும் போது தான் தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்குறான். ஐயோ, எங்கள் அப்பா கிட்ட அநேக வேலைக்காரர் திருப்தியாக சாப்பிட்றாங்களே, நான் இங்கே ஒரு வேலை ஆகிறதுக்கு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வேன் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுத்து 1
முதலாவது அவன் தன்னுடைய பிழையை உணரும்போது, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டான். இதில் அவன் எடுத்த நல்ல தீர்மானம், நான் தகப்பனத்துக்கு போவேன். எவ்வளோ தூரம் போனானோ அவ்வளோ தூரம் திரும்பி வரான். திரும்பி வந்து தகப்பனை பார்க்குறான். அவரும் அவளாக பார்க்குறாரு. அப்புறம் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. இந்த யூதருடைய வழக்கம், பிரிந்தெடுத்தல் கூடும்போது உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது ஒரு பழக்கம். அப்படி இருக்கும்போது அவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவன் அழுக்கான துணியோடு வரான். ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என் பையனுக்கு நான் அவனை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் அவனை குளிப்பாட்டுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க, காலுக்கு பாதரட்சை கொடுங்க, அப்புறம் கைக்கு மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுறான். இப்போ இது அதோட நிறுத்தம். மூத்தவன் வயலிலிருந்து வரான். அவன் வந்து பார்க்கும்போது பாட்டு சத்தம், கிண்ணற வாதி சத்தம் எல்லாம் கேட்குது அவனுக்கு. உடனே அவன் என்ன பண்ணுறான், விசாரிக்கிறான். விசாரிக்கும்போது, உங்கள் தம்பி வந்திருக்கிறாரு, அவர் அதனால் இந்த கொண்டாட்டமும் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கோபம் வருது. வேசிகளுக்கு தன் ஆசையை அழித்து போட்டவன்காகவா இந்த தர்பார்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடப்படுறான். அப்புறம் தகப்பனாருக்கு தெரியுது மூத்தவன் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, அவனை வருந்தி அழைக்கிறார். வாப்பா, நீயும் வந்து சந்தோஷப்படுவா, நம்ம தம்பி செத்து போயிருந்தான்னு நினச்சேன், அவன் உயிரோடு வந்துட்டான், அவனை அதுக்காக நம்ம சந்தோஷப்படலாவான்னு கூப்பிட்றான். அவர் வருந்தி அழைத்தாலும் இவனுக்கு அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்கிற மனசு இல்லை. அதுக்கடுத்தது அவங்க அப்பாவை கேட்குறான், நான் எவ்வளோ உண்மையாக சேவை செய்தேன், ஆனால் நீ என்னுடைய சனியவருடைய சந்தோஷமாக பார்த்து ஒரு ஆட்டை கூட கொடுக்கல, ஆனால் வேசிகளுக்கு தன் ஆசையெல்லாம் அழித்து போட்ட இவனுக்காக நீ கொழுத்த கன்று அடிப்பித்தீரே அப்படின்னு கேட்குறான். அப்போ பாருங்கள், அவன் எண்ணம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது. அப்பா நீ கேட்டிருந்தா கொடுக்காதே போயிருப்பார் அவர், நீ கேட்கல, ஆனால் பொறாமப்படுறான். அப்போது கெட்ட குமாரன் யார், மூத்தவனா இளையவனா? மூத்தவன் தான். அவன் தான் நல்ல சுபாவம் இல்லை, ஆனாலும் அவன் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். வருந்தி அழைத்தும் அவன் கீழ்ப்படிய மனதில்லை. இது ஒரு குற்றம் அவன் மேலே. அது மட்டும் இல்லை, தன் ஆஸ்தியை சமமாய் பங்கிட்டு கொடுத்தார். என் பங்கு அப்போது ஆனாலும் தாப்புனா என்ன சொல்கிற, எனக்குரியதெல்லாம் உனக்கு தான்ப்பா, நீ வா வருந்தி அழைக்கிறார். அப்போ அதில் திருப்தியாக இல்லை. இந்த கொடுத்த பங்குலேயே அவனுக்கு திருப்தி இல்லை. அப்பா எக்ஸ்ட்ரா என் பங்கு நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து சந்தோஷப்படுவான்னு கூப்பிட்டா நான் உனக்கு மனசு இல்லை. வசனம் 18 வாசிங்க, அந்த 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த இளையவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில, மனம் சோர்ந்து போன நிலையில, ஆகாரம் இல்லாத கஷ்டத்தில், அழுக்கு ட்ரெஸ்ஸு பண்ணி எப்படி இருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கும்போது ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அவன் மன்னிப்பு கேட்குறான். அந்த மன்னிப்பு அவனுக்கு கிடைச்சிருச்சு.
21, 22, 23, 24 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தகப்பனார் காணாமல் போன அந்த பையன் திரும்பி வந்துட்டான், மனம் திரும்பிட்டான், தகப்பன அன்பை ஏற்றுக்கொண்டான். இப்படியெல்லாம் அவனுக்காக சந்தோஷமான செய்தி சொல்லும்போது மூத்தவன் அதை கொஞ்சம் கூட விரும்பலை. முதலாவது வருந்தி அழைக்கிறாரு, கீழ்ப்படிய மனசு இல்லை. அப்புறம் உனக்கு என்னுடைய பக்கம்லாம் வர தரேன்னு சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு இல்லை. அப்போ உண்மையிலே கெட்ட குமாரன் யாருன்னா மூத்தவன் தான். இதில் ஒரு ஆவிக்குரிய சக்தி என்னன்னா மனம் திரும்புதல். ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். யோவான் ஸ்நானன் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்போடு அழைக்கிறார். அந்த தகப்பனுடைய அழைப்பை அநேகர் வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள். அதில் இந்த மூத்தவன் அந்த மாதிரி. இளையவன் தன் ஆசையெல்லாம் அழித்து போட்டாலும் தகப்பனுடைய அன்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அவன் என்ன சொல்கிறான், நான் உங்களுடைய பிள்ளை என்பதற்கு நான் பாத்திரம் இல்லை, உங்களுடைய வேலைக்காரர்கள் என்னை ஒரு உணவு வைத்து எனக்கு உணவு சாப்பாடு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பு மிகவும் அவசியம். நாம் கூட இந்த காரியத்தை நாம் வாசித்து முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும், குணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தவானாய் மாற வேண்டும், சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அப்போ ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதை தான் உணர்த்தும்படியாகத்தான் அவரை சுற்றி பார்த்திருந்த சதுசேயர், பரிசேயர், கொஞ்சம் குறை கண்டுபிடிக்கிறவங்க, ஆயக்காரர், பாவிகள், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளோட கூட உட்கார்றாரு, பாவிகளோட கூட சாப்பிட்றாரு. அந்த பாரம்பரியங்களை வச்சு அவரை வெறுக்கிறாங்க, குறை காண்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு பாவி மனம் திரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்ன்றதுக்காகத்தான் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவியை அவர் நேசிக்கிறார். ஆனால் பாவத்தை அவர் வெறுக்கிறார். எது பாவம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆவிக்குரிய சபைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் அதை நம்ம மறந்துடுறோம். இப்போ 2 மகன்களை குறித்து பார்த்தோம். இப்போ அடுத்தது லூக்கா 10ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19-21.
லூக்கா 10:19-21 வரும். இதோ சர்ப்பங்களையும் ம். தேள்களையும் மிதிக்கவும் ம். சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சரி. அப்புறம் லூக்கா 18:9-14 வாசிக்கலாம். லூக்கா 18:9-14 வரணும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தையெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஐஸ்வர்யவான் ஏழை லாசரு எந்த அதிகாரத்தில்? லூக்கா 10:11-15. நான் 10ஆம் அதிகாரம் தப்பாக கொஸ்டின் வச்சுருந்தேன். ஐஸ்வர்யவான் லாசரு 14:19-21 வாசிக்கலாம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருப்பு நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யாவுடைய வாசலடியை கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருப்புகளை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கு 2 மனிதரை கொடுத்து பார்க்கணும். ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் ஏழை. ஐஸ்வர்யவான் லாசருன்ட்டு அநேக காலட்சேபங்கள், கருத்தரங்குகள் எல்லாம் அநேகர் இதை பற்றி சத்தியம் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா கூட ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி ஒரு நல்ல காலட்சேபம் செய்வார். அப்போது அவர் பாடின ஒரு பாடலில் சில வரிகள் மட்டும் என் மனசில் ஞாபகம் இருக்குது. இந்த தரித்திரவான லாசரை பற்றி பாடும்போது, பஞ்சம் பசியும் உண்டு பஞ்சமேத்தையும் இல்லை, பஞ்சம் பசியும் உண்டு பஞ்சமேத்தையும் இல்லை, நக்கீன நாய் தவிர நாதியும் ஒன்றும் இல்லை, புதர் வாகனம் ஏறினார் ஏழை லாசரு, புதர் வாகனம் ஏறினார். அவ்வளோ அவனை குறித்து தரிசனத்தை பற்றி எங்கள் அப்பா ரொம்ப விசாரமாக பாடுவார். அதை கேட்குறவங்கெல்லாம் அழுதது நான் பார்த்துருக்குறேன். நக்கின நாய் தவிர நாதி இல்லாத கிடந்தான். அந்த ஐஸ்வர்யவானுடைய டேபிள் வந்து விழுமா, சில துணிக்கைகளை சாப்பிட்டு தன் வயிறு நிரப்பத்துக்கு ஆசைப்பட்டான். அதுவும் அவனுக்கு கிடைக்கல. இப்படி தரித்திரமானாக இருந்தாலும் கர்த்தர் மேலே அவன் நம்பிக்கையாக இருந்ததுனால அவனுடைய மரணம் ரொம்ப ஆசீர்வாதமான மரணமானது. அவன் மரித்தான். ஆபிரகாம் அவன் மடியிலே கொண்டு போய்
சேர்க்கப்பட்டான். மரணத்திலே வேறுபாடு, அப்புறம் மறுமையிலே வேறுபாடு. அவனை எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்த போது ரொம்ப தர்பாராக கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. மரணத்திலும் வேறுபாடு, மறுமையிலும் வேறுபாடு. இவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்தில் ஐயோ ஐயோ ஐயோட்டு நான் வேகிறேனே நோட்டு ரொம்ப சங்கடப்படுறான். இதுதான் அந்த ஐஸ்வர்யவான் லாசரில் சரித்திரத்தில் முதலாவது அவன் கடவுளோடு உறவாக இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு நேரமே இல்லை. ஒரு சாமி பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு தினந்தோறும் விருது தான், ஜாலி தான் வருது ஐஸ்வர்யவான். ஆனால் கடவுளை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தான். ஆனால் லாசரு, ஏழை லாசரு தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருந்தான். என்னை நோக்கி பார் அப்படி பிழைப்பேன்னு சொன்னபடி அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்துருந்தான். சரீர பிரகாரமாக அவனுக்கு வேதனை இருந்தது, அப்புறம் தரித்திரம் இருந்தது, பஞ்சம் இருந்தது, வருத்தம் இருந்தது. ஆனாலும் அவனுடைய நோக்கம் உயர்வானதாக இருந்ததுனால அவன் மரித்த பிறகு ஆபிரகாம் மடியிலே போகிறான். அப்போ அதை ஐஸ்வர்யவான் பார்த்துடுறான். ஐயோ, எங்கள் வீட்டு ஓரமாக அவன் இப்படி துணிக்கை, தன்னுடைய மேஜிக் துணிக்கைகளால் தன் வயிறு ஆசையாக இருந்தானே, அவன் இப்போ பாரு அவன் தேற்றப்படுறான், நானும் வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அது குறித்த சம்பாஷணெல்லாம் அந்த போர்ஷனில் நீங்கள் படிக்கலாம். லூக்கா 14 பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நான் விவரிக்க நேரம் இல்லை. ஆனாலும் மரணத்திலும் வேறுபாடு, அப்புறம் மறுமையிலும் வேறுபாடு. அவன் தேற்றப்பட்டான். அப்புறம் விசாரிக்கிறான், என் கூட பிறந்தவங்கலாம் 4-5 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறது, இந்த தாகத்தெல்லாம் கஷ்டப்படுறாரு ஐஸ்வர்யம். அவன் கையை விரலை தண்ணீரில் தோற்றி நாவை குளிர் பண்ணும்படி ஒரு சொட்டு தண்ணி கிடச்சா போதும்ன்றதுக்கு ஒரு கஷ்டம். அப்போ என்ன சொல்லிட்டாரு, இங்கே இருக்க அங்கே போக முடியாது, அங்கே இங்கே வர முடியாது, ஒரு பிளவு இருக்குதுப்பா. அப்போ அவன் வருத்தப்படுறான், என் தம்பி மாறே அண்ணன் மாரெலாம் இங்கே வரக்கூடாது, அதனால் அவன் லாசரு அனுப்பிச்சி வைக்கணும். இல்லை அங்கே இருக்கிறாங்க தேவ மனுஷன் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க சத்தியத்தை, அது கீழ்படிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த மரணத்துக்கும் நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் உள்ள காரியங்களே அவனுக்கு அந்த சத்தியத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் ஒரு மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்குது. இப்போது இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் மோட்சத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன், நரகத்தையும் போய் பார்த்து வந்தேன்னு பகிரங்கமாக போய் சொல்கிறாங்க. அங்கே போகிறவன் இங்கே போக முடியாது. மோட்சத்துக்கு போனால் மோட்சத்தோடு தான் நின்றுடணும், நரகத்துக்கு போனால் நரகத்தோடு தான் நின்றுடணும். அங்கே ஒரு பெரிய பிளவு இருக்குது. ஆனால் இங்கேருந்து இப்போ சில டூப்ளிகேட்டு பெரிய பெரிய பேர் வாங்கின பிரசங்க யாரெல்லாம் சொல்ல, நான் மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கே 10 நாள் இருந்துட்டு வந்தேன், 15 நாள் இருந்துட்டு வந்தேன், அங்கே எங்கள் சொந்தக்கார பார்த்து வந்தேன், இதோ புழுகுறாங்க. ஆனால் மோட்சத்துக்கு போனால் அதோடு தான் நீ ரிட்டர்ன் அங்கே தான் இருக்கணும். நரகத்துக்கு போனால் நீ அங்கே தான் இருக்கணும். நான் கண்டேன், பார்த்தேன், பேசினேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இங்கே வசனம் கிளியராக இங்கே இருக்கிறவங்க அங்கே போக முடியாது, அங்கே இருங்க இங்கே வர முடியாது, ஒரு பெரிய பிளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நீங்களும் நானும் சத்தியத்தை கேள்விப்படுகிறோம். மோட்சத்துக்கு போகிற வழி நமக்கு தெரியுது. அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்புறம் பொருளாதாரம் முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள பொருளாதாரம் முக்கியமே அல்ல. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் அவருக்கு மோட்சம். அந்த கான்செப்ட் நம்ம மனசில் வச்சுருக்கணும். இப்போ ஏழையாக இருந்தால் கூட அவன் என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் அவன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் உட்கார வச்சான். அவன் மணந்து போகிற ஒரே பாவை நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அது ரொம்ப அவசியம். அடுத்தது நம்ம படித்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஐஸ்வர்யவான் லாசத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒருத்தர் கைவிடப்பட்டார்.
இந்த 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆயக்காரனும் பரிசேயன். தாழ்மை உள்ள ஒருத்தர் என்ன பண்ண தாழ்மையாக ஜெபம் பண்ணுறான். ஒருத்தர் ஒரு மாதிரி அது பிரமாணங்கள் படி, அது இந்த கல்ச்சர் படி, அந்த நாள் சூழ்நிலைப்படி என்ன பண்ணுறாரு, நான் இந்த தசமபாகம் கொடுக்குறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், இந்த பாய் போய் இல்லை அப்படின்ட்டு அது பெருமையாக அவன் தேவன் சமூகத்து வரான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அவன் தன் தலையை மேலே தூப்பாக்கத்துல பரத்துக்கு நேரம் திருத்த விட தலை குனிந்து என்ன பண்ணுறான், என்ன ஜெபம் பண்ணுறான், பாவிகள் மேல் கிருபையாயிரும். அவன் மேலே பார்க்கறதுக்கு துணியில் அவன் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு தாழ்த்தும் போது அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பாரம்பரியத்தை கடைபிடித்த அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே இந்த 2 காரியம், பாரம்பரியம் முக்கியமா தாழ்மை முக்கியமா, இது நாம் சிந்திக்கணும். இன்றைக்கு இந்த பாரம்பரியத்தை ஞானி தேடி தான் எல்லாம் ஓடுறாங்க. பெரிய சர்ச்சில் மெம்பராக இருந்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது பழமையான காரியங்களே. தாத்தா பிஷப்பாக இருந்தார், எங்கள் அப்பா ஐயராக இருந்தார், நான் செக்ஷனாக, நான் இதுவாகிறேன், செக்ரட்டரி ஆகிறேன், இத்தனை மாதிரி பேசியிருந்தால் பிரயோஜனம் இல்லை. பெருமை உள்ளவங்க தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவருக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் பார்த்தது 2 பேர், ஐஸ்வர்யவான், ஏழை லாசரு. அடுத்தது 2 பேர் ஜெபம். அவங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு தான் வராங்க. வந்து ஒருத்தன் வந்து பெருமையான வேலையை பேசுங்கிறான், பாரம்பரியத்தை பேசுங்கிறான். அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படலை. இன்னொருத்தனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அன்பானவர்களே, இந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தை வாசித்த பிரகாரம் நம்முடைய ஆண்டவர் நம்ம எந்த நிலையில் வைத்திருந்தாலும், ஒருவேளை நம் தரித்திர நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது நடு நிலையில் வைத்திருந்தாலும் சரி, அல்லது உயர்வான நிலையில் வைத்திருந்தாலும் சரி, நாம் தேவனோடு தொடர்புகளாக இருந்தால் லாசருக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யமாக இருந்து பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. சம்பரமாய் வாழ்ந்தான்னு இருக்குது அந்த வாசிப்பு. சம்பரமாய் வாழ்ந்துன்னா பிரயோஜனம், அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க கூட பார்த்தவங்க பிரயோஜனம் இல்லை. ஆனால் அடிக்கடி விருந்து வச்சு ஜாலியாக சாப்பிட்டு தான் இருந்தார், குடிச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் ஏழை லாசரு பருக்கள் நிறைந்தவனாய் சரீரத்தில் அநேக வேதனைகளோடு பட்டு இருந்தாலும் அவனை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் வீட்டு வாசலில் தான் இருந்தான். அவனை பற்றி கண்டுக்காததுனால என்னாச்சு, 2 பேரும் மரித்தார்கள். ஆனால் ஒருவன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு பரலோகத்துக்கு போனான், இன்னொருத்தன் நரகத்துக்கு போனான். ஆகவே இந்த நாம் கடந்த 2 வாரமாக இந்த 2 என்ற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த 2ல் 1 தான் பெஸ்ட்டுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லையா? 2 வழி, 2 வாசல், 2 மரம், 2 வீடு, 2 அஸ்திபாரம். இன்னைக்கு 2 மகன்கள், 2 பேரின் ஜெபம். இன்னும் தொடர்ந்து அந்த 2 என்ற காரியத்தில் இருவரில் ஒருவர், 2 பேர் மாவார் செஞ்சுப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட, ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். அதை குறித்து நான் இன்னொரு முறை நான் பேசுகிறேன். அன்பானவர்களே, இந்த 1ல் 2ல் 1 அல்லது 2 பேர், இதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற நிலையில் இருக்கிறோமா, ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறோமா? இதை நாம் யோகித்து நாம் செயல்படும் போது நிச்சயமாய் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிட்டும்.
ஆனால் ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். ஆனால் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு வேதனைப்பட்டான். ஆனால் உலகத்தில் இருக்கும்போது கஷ்டப்பட்டான் லாசரு. அவன் தேற்றப்பட்டு அங்கே ஆபிரகாமின் மடியில் இருக்கிறார். அந்த சரித்திரங்கள்லாம் நீங்கள் நல்லா வீட்டில் போய் வாசிங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 2 என்ற விஷயத்தில் 2இல் 1 என்ற விஷயத்தை நாம் பார்ப்போம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே 2 பேரை எங்களுக்கு நினைவு போட்டினேன். ஐஸ்வர்யவான், லாசரு. 2 பேர் எங்களுடைய சமூகத்துக்கு வந்து ஜெபித்த விதங்களை நாம் பார்த்தோம். அதில் ஒருவர் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல் ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்தும் தன் வீட்டு வாசலில் இருந்த ஏழை லாசரை கண்டு கொள்ளாததினாலே, இரக்கம் பாராட்டதினாலே, தயவு பாராட்டதினாலே, அவனை கவனிக்காதே போனதினாலே, ஆனாலும் அந்த கஷ்டத்தோடே அவன் மரித்தாலும் அவன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் தேற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறபடி எங்களுக்குள்ள கூட தரித்திரரை நாம் தவறாய் புரிந்து கொள்ளாதபடி எங்களால் முடிந்தால் தரித்திரர்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாரும். அவரை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். அவருக்கு உதவி செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நாம் அவருக்கு உதவி செய்யணும். புறக்கணிக்காதபடிக்கு ஆனால் ஐஸ்வர்யவான் அவனை புறக்கணித்தான், லாசரை புறக்கணித்தான், கண்டுகொள்ளவே இல்லை. தன் வீட்டு வாசலில் இருந்தவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் ஐயோ ஐயோ என்று வேதனைப்படுகிறான் நரகத்திலிருந்து கொண்டு. அவன் கையாலே தண்ணீரை விரலை தோய்த்து என் நாக்கிற்கு ஒடும்படி எனக்கு நாவை குளிர பண்ணும்படி அதை அனுமதிக்க வேண்டும் இங்கே கெஞ்சினான். அது வேலைக்கு ஆவாதுப்பான் அப்படின்னு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறபடியா நாங்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடி, எங்களை விட பொருளாதாரத்தில் குறைந்தவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும்படி, அவன் வியாதிப்பட்டால் அவளுக்கு நாங்கள் ஏதாவது எங்களால் முடிந்த உதவி செய்யும்படி எங்களுக்கு நல்ல வசதியை தாரும், நல்ல எண்ணத்தை தாரும். அதன் மூலம் நாங்கள் பரலோகத்துக்கு நாட்களை சேர்க்க உதவி செய்திருக்கிறதாவே. விதமாக நாங்கள் எங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உலகத்தார் ஜெபிக்கிறவனுமாய் இராதபடிக்கு முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்திலே வந்து தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற எங்களுக்கு என்ற இருவரை நீ ஞாபகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளும், வழிநடத்தும். குறிப்பாக இந்த சபையை கூட வசனங்களால் தேற்றப்பட, வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனங்களை ஏற்றுக்கொண்டு வசனத்துடன் நடக்கிற சபையாக இருக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்தோம். இன்னும் அதிகமான பேர் இந்த விதமான சத்தியங்களை கேட்க வரும்படி மனதிலே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதிகரமாக முகேஷத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.